மானசா தவறான வழியில் செல்கிறாள் மகாதேவா. அவள் உங்கள் பக்தனுக்கு தீங்கு விளைவிக்காமல் இருக்கலாம். ஆனால் அவரின் புத்திரர்களை கொன்று விடுவேன் என்ற அச்சத்தை ஏற்படுத்தி அவரை மனதளவில் காயப்படுத்துகிறாள். இவ்வாறு நடப்பது சரியல்ல மகாதேவா. இதை பார்த்த பிறகும் தாங்கள் ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள்? ஒன்றை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கௌரி. கடவுளின் யாத்திரையானது பக்தனின் யாத்திரையோடு இணைந்திருக்கும். இது அவள் தேவியாக வேண்டும் என்ற சோதனைக்கானது அல்ல. இது பக்தனால் ஏற்பட்ட நம்பிக்கை. மேலும் இது பக்தியின் சோதனையுமாகும். உன்னுடைய மௌனத்தை பார்க்கும் பொழுதே நீ என்னுடைய பக்தனாகிவிட்டாய் என்று தோன்றுகிறது. மிகவும் நன்று. இப்பொழுது நீ எனக்குண்டான பூஜையை செய்வதற்கு ஆயத்தமாகிவிட. என்னுடைய பக்தியும் என் குழந்தைகளின் பக்தியும் மகாதேவரின் மீது உண்மையாக இருக்கிறது, தீர்க்கமாக இருக்கிறது. நடக்கும் இச்சம்பவத்திற்கும் நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும் என்று எனக்கு தெரியும். ஆகையால் நான் மகாதேவரின் மீது எனக்கு இருக்கும் பக்தியை என் பாலகர் மீது உள்ள அன்பினால் நான் தடுமாற மாட்டேன். இதை இப்பொழுது நீ கூறுகிறாய். இதே போன்று நீ இன்னும் எத்தனை காலங்கள் யோசிப்பாய் என்று நானும் பார்க்கத்தானே போகிறேன். உன்னுடைய பக்தி மீது உனக்கு அளவுக்கு அதிகமான நம்பிக்கை உள்ளதல்லவா? ஆனால் இங்கே பார், உனக்கு உன்னுடைய பக்தியானது இன்று என்ன கொடுத்தது? உன்னுடைய 6 புதல்வர்களும் இறந்து விட்டார்கள். அவர்களுடைய இறப்பிற்கு காரணம் அவர்களின் தந்தையான நீ மட்டும்தான். இதன் பிறகும் நீ மகாதேவரின் பக்தியினால் வேறு எவரையும் இழக்கக்கூடாது என்று நினைத்தால் எனக்கு பூஜை செய்வேன் என்று கூறிவிட. இன்னும் சில மணி நேரங்களில் சூரியன் உதயமாகிவிடும். என்னுடைய முதல் பக்தனாக இந்த காலை பொழுதை நீ தொடங்க வேண்டும் என்று நான் விருப்பம் கொள்கிறேன். மகனே, மகனே, கண்ணை திறந்து பார். மகனே, ஐயோ, இப்படி ஆகிவிட்டதே. ஐயோ, நான் என்ன செய்வேன்? ஐயோ மகனே, ஐயோ ஐயோ, என்னை விட்டு போய்விட்டாயே. மானசா இப்பொழுது தனது வழியை தேர்ந்தெடுத்து விட்டாள். இதன் பிறகு அவள் செய்வது அனைத்தையும் பார்த்து கொண்டு அமைதியாக இருப்போம் என்று அவள் நினைக்கக்கூடாது. நான் என்னுடைய வாக்கினை எந்த விதத்திலும் கலங்கப்படுத்தவே இல்லையே. இருப்பினும் தாங்கள் இங்கு வந்ததற்குண்டான காரணம் என்ன தாயே? உனது கர்மத்திற்கான பலன் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் மானசா. 6 குழந்தைகளின் உயிரை பறித்த பிறகு உனது தரப்பின் நியாயத்தை கூறி தப்பித்து விடலாம் என்று நினைக்காதே. இதன் பிறகு நீ தேவியாகும் வரம் உனக்கு கிடைக்கும் என்று நினைத்தால் அது உனது பிரமை. நீ மகாதேவரின் பக்தரை துன்புறுத்தி இருக்கிறாய். ஒன்றை நீ நினைவில் வைத்துக்கொள். ஒரு பக்தன் துன்பப்படும் பொழுது
அவன் வேண்டும் கடவுள் நிச்சயம் அவனுக்கு துணை நிற்பார். கடவுளே, ஒரு தந்தைக்கு தன் குழந்தைகளின் சடலத்தை பார்ப்பதுதான் உலகிலேயே மிகப்பெரிய வழியாகும். என் 6 குழந்தைகளின் மரணத்தை நான் எப்படி தாங்கிக் கொள்வேன்? இனி என்னால் எப்படி வாழ முடியும்? மகாதேவா, இப்பொழுதும் வெளிச்சத்திற்கான ஒரு துளி உன்னிடம் இருக்கிறது. அதன் அர்த்தம் என்ன? லட்சுமி சந்திரா, லட்சுமி சந்திரா, மகனே, மகாதேவரின் கருணையால் உனக்கு ஒன்றும் ஆகவில்லை மகனே. நேற்று காலையில் நீ உன்னுடைய இந்த மகனை அவன் பணி நிமித்தமாக வெளியே அனுப்பி வைத்தாய் அல்லவா? அது தானாக நடக்கவில்லை. விதியின் செயற்படியே அது நிகழ்ந்ததாகும். இவரின் முதல் மகன் இன்னும் உயிருடன் இருக்கிறானா? நடக்கும் விவாகமானது துன்பத்திலிருந்து விடுவித்து முக்தி அளிக்கும். ஆனால் பிரபு, அந்த மானசா எனது மகனையும் சாகடிக்க முயற்சி செய்வாளே, பிறகு எப்படி தான் கைம்பெண் ஆகிவிடுவோம் என்று தெரிந்தும் ஒரு பெண்ணானவள் திருமணம் முடிக்க எவ்வாறு சம்மதிப்பாள் பிரபு? எனக்கு அப்படி ஒரு பெண்ணை தெரியும். பக்கத்து கிராமத்தில் பேகுலா என்ற பெண் இருக்கிறாள். அவள் லக்ஷ்மி சந்திரனை திருமணம் செய்து கொள்வாள். சௌபாக்கியவதியாக வாழ அவளுக்கு ஆசை உள்ளது. இந்த விவாகமானது அரங்கேறி முடிவரும் வரை மேலும் நானும் மற்றும் பார்வதியும் இவ்விடத்திலேயே இருப்போம். நிகழவிருக்கும் திருமணத்தில் எத்தடையும் இருக்காது. தாங்கள் கவலைப்பட வேண்டாம். லக்ஷ்மி சந்திரனுக்கு எதுவும் நேராது. அவனுடைய திருமணமும் நிச்சயமாக நடைபெறும். இந்த திருமணத்தை யாராலும் தடுக்க முடியாது. நாங்கள் இருவரும் கூட இதில் விதிகளை மீறவில்லை மானசா. உனது இந்த யாத்திரையில் 6 குழந்தைகளின் உயிரை பறித்த போது நாங்கள் அதில் தலையிட்டிருந்தால் நாங்கள் விதிகளை மீறினோம் என்று நீ கூறலாம். பக்தனை துன்புறுத்தி நீ உன் வழியை தேர்ந்தெடுத்து கொண்டாய். லக்ஷ்மி சந்திரன் பேகுலாவிற்கு திருமணம் செய்து வைத்து எங்கள் செயலுக்கான வழியை தேர்ந்தெடுத்தோம். ஒருவேளை அவர்கள் திருமணம் செய்து கொண்டாலும் அதன் பின்பு அவர்களால் ஒரு நாள் கூட திருமண வாழ்க்கையை வாழ இயலாது தாயே. நீ இப்பொழுதும் தவறான வழியில்தான் சென்று கொண்டிருக்கிறாய் மானசா. மகாதேவராலும் என்னாலும் உன்னை தடுக்க முடியாது என்று நினைக்காதே. நாங்கள் உனக்கு உனது செயலுக்கான வழியை நீயே தேர்ந்தெடுத்துக் கொள்ள வாய்ப்பை தருகிறோம். உனக்கு முன்பாக 2 வழிகள் இருக்கிறது. ஒரு வழியில் உனது தாய் தந்தையரின் பாசம், அவர்களுடைய வழிகாட்டுதல். ஆனால் இன்னொரு வழியில் நீ உனக்கு பக்தன் கிடைக்க வேண்டும் என்று நீ ஒருவரை சோதித்து அவர்களை துக்கப்படுத்தி தவறான செயலை புரிகிறாய். தாயே,
நான் அறிவேன். இந்த பிரபஞ்சத்தில் தாங்கள்தான் மகான்கள் என்று நினைக்கிறீர்கள் அல்லவா? எனக்கு நன்றாக தெரியும் தாயே. இவ்வனைத்தையும் என் வழியிலிருந்து என்னை திசை திருப்பத்தானே செய்கிறீர்கள். நான் என்னுடைய லட்சியத்தை அடையக்கூடாது என்பதற்காகத்தானே இவ்வாறு செய்கிறீர்கள். ஆனால் நான் எனக்குண்டான ஸ்தானத்தை நிச்சயமாக அடைந்தே தீருவேன். மகாதேவரே, தாய் பார்வதி, உங்களின் ஆசீர்வாதத்தால் என் மகனின் உயிர் பாதுகாப்பாக இருக்கிறது. நான் உங்கள் இருவருக்கும் நன்றி சொல்கிறேன். எனக்கு நிச்சயமாக தேவி மானசா என்ற ஸ்தானம் கிடைக்கும். அதை தாங்கள் அனைவருமே காணத்தான் போகிறீர்கள். நிலைமை நம் கையை மீறி செல்கிறது தேவராஜா. அந்த பெண்ணிற்கு பிரம்மதேவனின் வரம் இருக்கிறது. ஒருவேளை மானசா லட்சுமி சந்திரனை கொன்றுவிட்டால் அது விதிகளை மீறும் நிகழ்வாகும். விதிகளை எவரேனும் மீறினால் அவர்கள் மகாகாளியின் கோபத்திற்கு உள்ளாவார்கள். இதுதான் நான் நினைத்த தினம் அக்னி தேவா. இன்று மானசா தனது அனைத்து எல்லைகளையும் மீறுவாள். அதே சமயம் மகாகாளியிடமோ அவளை வதம் செய்வதை தவிர வேறு எந்த வழியும் இருக்காது. வருந்தத்தக்க வேண்டியது என்னவென்றால், வரம் கிடைத்த பின்பும் கூட இன்று இரவு பேகுலா விதவையாகி விடுவாள். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு எதுவும் ஆகாது. யாராவது வாருங்கள், எங்களை காப்பாற்றுங்கள், எங்களை காப்பாற்ற யாராவது வாருங்கள். தீர்க்க சுமங்கலியாக இருப்பாய் என்று உனக்கு வரம் கிடைத்ததல்லவா? உனக்கு இதன் பிறகாவது புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். இதன் பிறகு நீ யாருக்கு பூஜை செய்வாய்? இல்லை மானசா, நீ வெற்றி பெற நான் உன்னை விட மாட்டேன். தேவர்கள் எனக்கு அளித்திருக்கும் வரம் காப்பாற்றப்பட வேண்டும். எனது கணவனின் உயிரை அவருக்கே திரும்ப அளிக்க வேண்டும். இப்பொழுதும் தாங்கள் மகாதேவரின் மீதுதான் பக்தியாக உள்ளீர்களா? எனக்கு கிடைத்த வரம் பொய்யாகாது. நான் விதவையாக மாட்டேன். தேவர்கள் என் கேள்விக்கு நிச்சயம் பதில் அளிக்க வேண்டும். அனைத்து தேவர்களையும் நான் அழைக்கிறேன், இங்கே வாருங்கள். எனக்கு கிடைத்த வரம் எப்படி பொய்யானது என்று எனக்கு கூறுங்கள். இந்திரதேவா, நீங்கள் தேவராஜா. எனக்கு கிடைத்திருக்கும் வரத்தை பற்றி உங்களுக்கு தெரியும் அல்லவா? கிடைத்த வரத்தை நிச்சயமாக நீங்கள் காப்பாற்ற வேண்டும்.
இல்லை பெகுலா, நீ என்னிடம் கேட்கும் விஷயத்தை என்னால் உனக்கு தர இயலாது. அது எனது சக்திக்கு அப்பாற்பட்டது. உங்களின் மகாதேவரின் மீது உங்களுக்கு அளவுக்கு அதிகமான பக்தியும் நம்பிக்கையும் உள்ளதல்லவா? ஆனால் அவர் என்ன செய்தார்? உன்னுடைய அனைத்து பாலகர்களுமே இறக்கும் பொழுது கூட அவர் எதற்காக உனக்கு உதவி செய்யவில்லை? இந்த சூழ்நிலையில் அவர் தங்களுக்கு காட்சி அளிப்பாரா என்று பார்ப்போம். மகாதேவரே, என் கேள்விக்கு பதில் கூறுங்கள். உங்கள் பக்தனின் கேள்விக்கு நீங்கள் பதில் அளிக்க வேண்டும். மானசாவை இப்பொழுது வெற்றியடைய விடலாமா? உங்கள் பக்தர் இதற்கு பிறகும் குழந்தை இல்லாத வலியில் நான் வாழ வேண்டுமா? இது என்ன நியாயம் மகாதேவா? அதற்கு நீதி நிச்சயம் கிடைக்கும். அதற்கு முன்பாக மானசாவிற்கு ஒரு விஷயம் விளங்க வேண்டும். தேவியின் உருவம் பெற விரும்புவதற்கும் தேவியாக மாற எண்ணுவதற்கும் வித்தியாசங்கள் இருப்பதை உணர்ந்து கொண்டாக வேண்டும். இத்தனை நிகழ்ந்த பிறகும் கூட உனக்கு இதற்கான படிப்பினை புரியவில்லையா? அனைத்து தேவிகளும் தேவர்களுமே தன்னுடைய பக்தர்களிடமிருந்து லாபம் கிடைத்தால் மட்டும்தான் அவர்களுடைய பக்தர்களுக்கு கருணை காட்டுவார்கள். நீ என்னிடம் என்ன கூறினாய்? என்னுடைய பக்தியை நான் எப்பொழுதும் இழக்க மாட்டேன் என்று கூறினாய் அல்லவா? உன்னுடைய புதல்வர்கள் மரணிக்கும் பொழுது உன்னுடைய மகாதேவர் எதற்காக உனக்கு உதவி புரியவில்லை? இப்பொழுது உன்னிடம் ஒரே ஒரு வழி மட்டும்தான் உள்ளது. என்னை நீ உன்னுடைய தேவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய பக்தனாக மாறிவிடு. நான் தங்களின் பக்தனாக மாற சம்மதிக்கிறேன். மகாதேவரே, பார்வதி தாயே, வந்து இவர் கூறுவதை கேளுங்கள். நான் கூறியதை இப்பொழுது நான் நிறைவேற்றிவிட்டேன். நான் உங்களுடைய பக்தனை என்னுடைய பக்தனாக மாற்றிவிட்டேன். இப்பொழுது எனக்கு காட்சி அளியுங்கள். காட்சி அளித்து தாங்கள் எனக்கு அளித்த வாக்கினை நிறைவேற்றுங்கள் மகாதேவா. நான் தங்களிடம் கூறியதை நிறைவேற்றியுள்ளேன். அதுவும் எந்த ஒரு விதிகளையும் மீறாமல். ஆதலால் நான் விரும்பிய ஸ்தானமானது எனக்கு இப்பொழுதே கிடைத்தாக வேண்டும். தேவியின் ஸ்தானம் கிடைத்தாக வேண்டும். நிச்சயமாக மானசா. ஆனால் அதற்கு முன்பு நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தேவியாக இருக்க வேண்டும் என்றால் உன் பக்தனது கேள்விகளுக்கு நீ பதில் உரைக்க வேண்டும். நீ ஒரு தாயைப் போல அவர்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். தனது தாய்மையிலும் பாசத்திலும் வாழ்க்கையின் அனைத்து சூழ்நிலைகளிலும் நீ அவர்களுக்கு துணையாக இருப்பாய் என்ற நம்பிக்கையை அவர்களுக்கு அளிக்க வேண்டும். இந்த பாசத்தின் அடிப்படையில்தான் பக்தனுக்கும் கடவுளுக்கும் இருக்கும் இணைப்பு மிகவும் விசேஷமாகும். மகாதேவரே, தாங்கள் இப்பொழுது துயரத்தில் உள்ளீர்கள் அல்லவா? ஏனென்றால் நான் தங்களின் பக்தனில் ஒருவனை பறித்து விட்டேன். ஆனால் இது வெறும் ஆரம்பம் மட்டுமே. விரைவில் அனைத்து தேவர்களும் தேவிகளும் கூட எனக்கு ஆராதனை செய்ய போகிறார்கள். என்னிடமிருந்து பக்தனை பிரித்து விட்டாய் என்பது எனது கவலை இல்லை. எந்த விதிகளையும் மீறாமல் அளித்த வாக்கினை நீ நிறைவேற்றியிருக்கிறாய். இப்பொழுது நீ தேவியாகிவிட்டாய்.
நாம் தேர்ந்தெடுக்கும் மார்க்கம் நமது செயல்களையும் தீர்மானிக்கும். ஆற்றும் அச்செயல்களே கர்மத்தின் பலனும் ஆகும். கூறு, என்னுடைய பக்தனே, என்னிடமிருந்து உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேள். நீ கேட்பது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். கூறு, உனக்கு என்ன வேண்டும்? தங்கம், வைரம், என்ன வேண்டும்? நீ என்னிடம் எதை கேட்டாலும் அது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். எனக்கு இப்பொழுது என்னுடைய மகனின் உயிர் திரும்ப கிடைக்க வேண்டும். இந்த வேண்டுதலை உன்னால் நிச்சயம் நிறைவேற்ற முடியும் மானசா. நீ உருவாக்கியது போலவே ஐம்புலத்து தவத்தை நீ நிறைவேற்றியாக வேண்டும் மானசா. இந்த லக்ஷ்மி சந்திரனுக்கு உயிரை கொடுத்துவிடு தேவி மானசா.